தமிழ்நாடு அரசாங்கம் விளையாட்டிற்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு எந்தளவு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதற்கான ஒரு உதாரணமாக தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. காரணம், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்திருக்க எல்லாருமே சமீபத்தில் டேராடூனில் நடந்து முடிஞ்ச 38வது தேசிய விளையாட்டு போட்டியில் வென்று சாதித்தவர்கள். அப்போது அந்த 38 தேசிய விளையாட்டு போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா, பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அவர்கள் பதக்கம் வாங்கின அந்த நிறைவு விழா நடைபெற்று முடிந்து தமிழ்நாடு திரும்பினாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த நிறைவு விழா முடிஞ்ச 5 நாட்களில் ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு விழா நடத்தி இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை, அதாவது ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அப்போது உடனுக்குடன் உயரிய ஊக்கத்தொகை தமிழ்நாட்டு வீரர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய கைகளால் உயரிய ஊக்கத்தொகை பெற்ற வீரர் வீராங்கனைகள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் சொன்ன மாதிரி உடனுக்குடன் உயரிய ஊக்கத்தொகை, அதாவது ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் அப்படின்ற வார்த்தை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஊக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. அப்போது நம்ம ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்த உடனே நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்றத நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீச்சலில் வந்து கிட்டத்தட்ட 6 பதக்கங்கள் இந்த போட்டியில் மட்டும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? வணக்கம், என்னுடைய பேர் பெனடிக்டன் ரோஹித். நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். இப்போ நடந்த நேஷ்னல் கேம்ஸில் 2 கோல்டு, அதில் ஒரு ரெக்கார்ட், 3 சில்வர், 1 பிரான்ஸ் அடிச்சிருக்கிறேன். நேஷ்னல்ஸ் நடந்து முடிஞ்சு 5வது நாள் எங்களுக்கு வந்துட்டு ஹை கேஷ் அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா அண்ட் பெருமைக்குரிய விஷயமாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த ஸ்டேட்டுமே இவ்வளோ சீக்கிரமாகவோ இல்லாட்டி இவ்வளோ காசோ யாருமே தந்ததில்லை. உதயண்ணா சொன்ன மாதிரி, ஸ்டேஜில் சொன்ன மாதிரி, நாங்கள் தண்ணிக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணுறோம், அவங்க எங்களை மோட்டிவேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹை கேஷ் அவார்டுன்றது வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணதுக்கு வந்த ஒரு அவார்டாக மட்டும் இல்லாமல் இனிமேல் அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த இதை நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்த எஸ்டிஏடி, நம்ம சிஎம் அண்ட் உதயண்ணாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரோஹித், நீங்கள் சொன்னீங்க திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போது திருநெல்வேலி மாதிரியான இடங்கள்லேருந்து வந்திருப்பவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்றதற்கான உதாரணம் நீங்கள். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை எந்தளவு உயர்ந்திருக்கு? ஆக்சுவலாக ஸ்விம்மிங் அப்படின்றதே வந்துட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப பேசப்படாத ஒரு ஸ்போர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது இது நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் ரொம்ப கவர் பண்ணி நாங்கள் இன்றைக்கே வந்துட்டு நாங்கள் இந்த காம்படிஷனில் தமிழ்நாடு பாய்ஸ் ரன்னரப், ஓவரால் ரன்னரப் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இது நானும் அண்ணாவும் ஒரு டீம் தான். ஸோ நாங்கள் இது ரொம்ப பெருமையாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் டவுன் சவுத்துலேருந்து நான் வந்து எவ்வளவோ தடைகளை தாண்டி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு, அது இல்லாமல் நம்ம உதயண்ணா பார்த்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாரத்தை எங்களுக்கு குறைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. ஏன்னா இப்போ காசுன்றது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் தேவை, நாங்கள் காம்படிஷன் போகிறதுக்கும் தேவை. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டேஜில் கூட சொன்னாங்க உதயண்ணா, நான் ஒரு அண்ணனாக இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டதெல்லாம் போயிட்டு நான் உண்மையிலேயே உதயண்ணா கிட்ட நான் உட்காந்துருந்தேன் இன்றைக்கி. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டவுன் சவுத்துலேருந்து வரவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ தடைகள் இருந்தாலும் ஆசைகளையும் கனவுகளையும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நாள் முடியும். உங்கள் கனவுகளை நோக்கி துரத்தி ஓடுங்க. ரோஹித், உங்களுடைய மெடல்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 2 கோல்டு, 3 சில்வர், பிரான்ஸ், இத்தனை பதக்கங்கள் நீங்கள் இந்த ஒரு போட்டியில் வென்றிருக்கீங்க. இப்போது இந்த பதக்கங்களை வச்சு, இந்த பதக்கங்கள் காட்டி இதற்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் வந்துட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா எத்தனையோ டைம்ஸில் நான் பிரேக் டவுன் ஆகி இருந்த டைமில், நான் எனக்கு ஸ்விம்மிங் வேண்டாம், என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்த டைமில் எனக்கு கூட இருந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி 3 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அனுப்பி வச்சாங்க. ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக நடந்திருக்காது. இதுக்கு இன்னொரு சைடில் சப்போர்ட் பண்ண நம்ம கவர்மெண்ட், அகெயின் எஸ்டிஏடி, எம்எஸ்லாம் வந்துட்டு எனக்கு என் பேரை ஞாபகம் வச்சு நீ இது பண்ணியான்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ்லாம் கேட்டு என்னைய பர்சனலாக கங்க்ராலேட் பண்ணி எனக்கு ஒரு பயங்கர ஊக்குவிப்பை கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸ் எனக்கு வெல்விஷராக இருந்திருக்காங்க. உதயண்ணா அண்ட் நம்ம சிஎம் எல்லாருக்குமே வந்துட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
ஸோ இதில் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்குது. எனக்கு நான் அதை ஜஸ்ட்டு செஞ்சுட்டு வந்தேன் அவ்வளோதான். ஸோ என்னை விட மற்ற எல்லாரும் என்னை சுற்றி இருந்த எல்லாருக்கும் தான் நிறைய பங்களிப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். வணக்கம், என் பேர் தனுஷ். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இப்போது ரீசெண்டாக முடிஞ்ச நேஷ்னல் கேம்ஸில் ஒரு கோல்டு 3 சில்வர் ஒரு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய 3rd கன்சிக்யூட்டிவ் நேஷ்னல் கேம்ஸ். நம்ம டெப்யூட்டி சிஎம் உதயனா வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நேஷ்னல் கேம்ஸாக இருக்கட்டும், இன்டர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், சி நேஷ்னல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய மீட் முடிஞ்சாலுமே உடனே கேஷ் அவார்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான். பட் அதை விட ஒரு ரெக்கக்னிஷனாகவும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நமக்காகவும் நம்ம ஸ்டேட்டுக்காகவும் நம்ம இன்னும் நிறையா மெடல்ஸ் வின் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு 6 இயர்ஸாக வந்துட்டு எஸ்டிஏடியோட மிம் ஸ்கீமில் இருக்கேன் நான். ஸோ அது மூலமாக என்னோடய ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், காம்படிஷன், ட்ராவல், எனி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து எஸ்டிஏடி அவங்க கவர் பண்ணிக்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு லாஸ்ட் டிசம்பரில் நம்ம சிஎம் அவங்க வந்து 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த கேட்டகரியில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஒரு 84 அத்லீட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் நானும் ஒரு பெனிஃபிஷரி தான். எனக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் ஸ்விம்மிங் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஜாப் செக்யூரிட்டி எனக்கு வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து என்னால் இப்போது ஃப்ரீயாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கோ எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸும் நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணால் நமக்கு கேஷ் அவார்டும் தாண்டி ஒரு ஜாப் வரைக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு வர அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருக்கும் இப்போது கிடச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் நான். ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற சிஎம் சார், டெப்யூட்டி சிஎம் சார், எஸ்டிஏடியில் இருக்கிற எல்லா அஃபீஷியல்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 3% கோட்டானால உங்களுக்கு ஒரு அரசு பணி அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக இப்போது கேஷ் அவார்டு வந்து நம்ம இப்போது கவர்மெண்ட் வந்து நல்லா கொடுக்குறாங்க, உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு கொஸ்டின் வரும். அது நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன, கண்டிப்பாக எல்லாருக்கும் அது கொஸ்டின் வரும். அது ஸோ அதுக்கு ஒரு ஆன்சராக வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாபை நான் வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு என்னோடய கவர்மெண்ட் ஜாப் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லையுமே நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்னால தான் என்னால் இப்போது இந்த ஒரு 5 மெடல்ஸ் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. நான் இப்போ நேஷ்னல் கேம்ஸில் வந்துட்டு ஒரு கோல்டு 3 சில்வர் ஒரு பிரான்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்துட்டு 13 lakhsக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த நேஷ்னல் கேம்ஸில் நான் 2 கோல்டு 3 சில்வர் ஒரு பிரான்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக எனக்கு 15.5 lakhs ஹை கேஷ் இன்டென்சிவ் கொடுத்துருக்காங்க. என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். 400 ஹர்டில்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அத்லெட்டிக்ஸில். ஸோ இந்த நேஷ்னல் கேம்ஸில் நான் வந்து ஒரு சில்வர் ஒரு கோல்டு வின் பண்ணேன். ஸோ எனக்கு 8 lakhs கிடச்சிது. அந்த கேஷ் இப்போது இது ஃபெப்ரவரி. ஸோ இப்போவே எனக்கு அந்த கேஷ் இருக்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய அப்கமிங் காம்படிஷன்ஸ்க்கு இந்த கேஷ் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் எலைட் ஸ்கீம்லேயும் இருக்கேன். ஸோ என்னோடய ட்ராவல்ஸ் எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாமே எந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த கேஷும் அந்த எலைட் ஸ்கீம்ஸ் எனக்கு ஹெல்ப் ஆனது. வித்யா, நீங்கள் வந்து ஈரோட்டில் எஸ்டிஏடியினுடைய ஹாஸ்டலில் தங்கி தான் ஸ்கூலும் நீங்கள் படிச்சிங்க, அங்கே தான் உங்களுக்கான விளையாட்டு பயிற்சியும் எடுத்தீங்க. இப்போ எஸ்டிஏடி விடுதியினால் உங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன? ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ரொம்ப இப்போ ஆல்மோஸ்ட் அது வந்து இப்போ 28 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்துச்சு. ஆனால் நான் படிக்கும்போது ஜஸ்ட்டு 5 ஹாஸ்டல்ஸ் தான் இருந்தது. ஸோ என்னோடய ஹாஸ்டலில் நான் 86 மெம்பர்ஸ் இருந்தோம். ஒரு ரூமில் ஆல்மோஸ்ட் 20 பீப்புள்ஸ் இருப்போம். ஸோ சீனியர்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்ஸ் இருக்கட்டும், கோச்சஸ், அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஸ்டலில் 86 இருந்தோம். ஸோ பெட்டு கிடையாது. ஸோ கிராம்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ கிடையாது. பட் இப்போது ஒரு பேர் டேக்கு 450 rupees ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு அத்லெட்ஸ்க்கு. பெட் இருக்குது, எல்லாமே கொடுக்குறாங்க. ஷூஸ், ஸ்பைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் இருக்கும்போது 500 ஷூஸ், 500 ஸ்பைட்ஸ் அந்த குவாலிட்டியில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் இப்போது எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் 28 வந்திருக்கு. ஸோ ஈவன் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ உங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஈவன் ஃபுட்டுக்கு வந்து எங்களுக்கு ஜூஸ்க்கு பேர் ஹெட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் லிமிட் கிடையாது. ஃபுட் எவ்வளோ வேணாலுமே ஸ்பெண்ட் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்ல அக்காமடேஷன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ட்ரெயின்ஸ் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் இப்போ ஃப்ளைட்ஸ் புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ முன்னை விட இப்போ ரொம்ப மாறி இருக்கு எஸ்டிடி. வித்யா, உங்களுடைய அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். இப்போது அந்த ஒரு பொருளாதார
இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து நீங்கள் வந்திருக்கும்போது இன்னைக்கு அந்த பொருளாதார சப்போர்ட் ஒரு உதவியை வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவை? ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஏன்னா முன்னாடி இவ்வளோ 15 இயர்ஸாக நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 15 இயர்ஸாக எனக்கு கிடைக்காத சப்போர்ட் இப்போ நான் இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த 3 இயர்ஸாக உதயநிதி ஸ்டார் சிஎம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸுக்காக. ஸோ எலைட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இயர்லி 30 lakhs கிடைக்குது. ஸோ அதிலிருந்து இப்போ நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போனாலும் யூரோப் கண்ட்ரி போனாலும் ஒரு டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வருது. ஸோ ஆனால் அதோட எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க எடுத்து அந்த டிக்கெட்ஸ்க்கு எனக்கு ஒரு இது செலவும் இல்லாமல் இந்த எலைட் ஸ்கீமில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த ஐகேஷ் இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அப்பா அம்மா கிட்டே போய் நான் நிற்காமல் எனக்கு தேவையானது என்னோடய ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கே தேவையானது நான் போய் வாங்க முடிகிற அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. வணக்கம், என் பேர் வந்து கேவி ரோஹித் சாய்ராம். நான் வந்து மால்கம் அப்படின்ற டிசிப்ளின் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு டீமில் வந்து பிரான்ஸ் அண்ட் போல் அப்பேரட்டஸில் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். என்னோடய கோச் பேர் வந்து டாக்டர் ராமச்சந்திரன் அண்ட் சங்கீதா ராமச்சந்திரன். இவங்க தான் வந்துட்டு எனக்கு கோச் பண்ணிட்டு வராங்க. 38th நேஷ்னல் கேம்ஸில் வந்துட்டு நடந்த ஒரு 5 daysலேயே வந்துட்டு இந்த கேஷ் இன்சென்டிவ் வந்து நடந்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா வேறு எந்த ஸ்டேட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணல. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மால்கம் அப்படின்ற கேம் வந்து அவ்வளோவா யாருக்குமே தெரியல. தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. மால்கம் அப்படின்னு பேர் சொன்னாலே இது என்ன ஸ்போர்ட்ஸ் எப்படி அப்படின்னு தான் கேட்குற லெவலில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக பார்க்குறேன். மலர்கம்பம் அப்படின்றது வந்து தமிழர்களோட ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. இதோட ப்ரூஃப் வந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்துட்டு கல்வெட்டுலையுமே இருக்குது. இது வந்து சோழர்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு காலப்போக்கில் அப்படியே இங்கே தமிழ்நாட்டில் மறைஞ்சிட்டு மகாராஷ்டிரா வந்து இதை எடுத்து பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவலில் அதை வந்துட்டு ஒரு நல்லா வளர்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது வந்து உலகுதுறை ஐயா அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் திரும்பி அதை இப்படி ஒரு கேம் நம்மளுது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அதை வளர்த்து ஒரு எங்கள் கோச்சுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் கோச் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் வந்து விழுப்புரத்தில் வந்து ஆரம்பித்தார். அப்போல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு டீம் அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து 6 பேர் அப்படி மட்டும் தான் போகும். ஏன்னா அது வளர்த்தது வந்து விழுப்புரத்தில் தான் வளர்த்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அங்கேருந்து பிரிஞ்சு போய் நிறைய பேர் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு அதை சொல்லி கொடுத்து அதை வந்து பெருசாக்கி இப்போது தமிழ்நாடு டீம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கே ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன் வர அளவுக்கு அதை வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. இன்னும் வந்துட்டு இப்போது விழுப்புரத்திலோட SDATயில் வந்துட்டு இதை ஆட் பண்ணியிருக்காங்க. மால்கம் வந்து கோச் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நிறைய ஒரு 20-30 மெம்பர்ஸ்க்கு மேலே அங்கே வந்து கோச்சிங் எடுத்துகிட்டு வராங்க. இதே மாதிரி இன்னும் சில டிஸ்ட்ரிக்ஸில் SDATலையும் ஆட் பண்ணுறதுக்கு வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி மல்லர்கம்பம் மாதிரியான விளையாட்டுகளில் கூட தமிழ்நாடு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும், அந்த விளையாட்டையும் நம்ம வந்து பிரபலப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்றதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழர்களோட இந்த பாரம்பரியமான ஒரு ஸ்போர்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்த நம்மளோட தமிழ்நாடு சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம் இவங்க கூட ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதித்தவர்களுக்கான உயரிய ஊக்கத்தொகையினை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு எந்த போட்டிகளில் நீங்க பங்கெடுத்து பதக்கம் வாங்கினீங்க? எதற்காக உயரிய ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டது? ஹாய், என் பேர் வைஷ்ணவி. நான் வந்து யோகாஸ்னா ஸ்போர்ட்டில் ஆர்டிஸ்டிக் சிங்கிளில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக எனக்கு 2 lakhs வந்து கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. யோகா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதில் வந்து வெண்கலம் வென்றிருக்கீங்க. தமிழ்நாட்டு வீராங்கனையாக இங்கேருந்து போகும்போது மற்ற மாநிலங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இப்போ ஆக்சுவலாக வந்து நான் 3 yearsஸாக கண்டினியூஸாக மெடல் வின் பண்ணியிருக்கேன். இப்போது யோகா வந்து ஸ்போர்ட்டாக வந்து 3 yearsஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து ஸ்போர்ட்டாக இல்லை. ஸோ இந்த 3 yearsஸாக நேஷ்னல் கேம்ஸ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தேன். இந்த டைம் பிரான்ஸ். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது வந்து லைக் SGFI ஆகட்டும் எல்லா பக்கமே வந்து தமிழ்நாடு போனாவே வந்து நல்ல டஃப்பான பிளேயர்ஸ் வந்து போவாங்க. அண்ட் இங்கே நிறையா கோச்சஸ், வெல் ட்ரெயின் கோச்சஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ தமிழ்நாடு போனாவே வந்து நல்லா காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவு கிடைச்சிது? லைக் நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க எங்களுக்கு. அண்ட் ஈவன் 3% ஜாப் கோட்டா இந்த மாதிரியில் வந்து எங்களோட அத்லெட் 2 பேர் வந்து அதில் வாங்கியிருக்காங்க, ஜாப் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது.
என் பேர் தர்மதேஜா. நான் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன். ஒரு சின்ன கிராமம் திருவெண்டூர்ன்ட்டு. எனக்கு இது ரொம்ப பெரிய கனவாக இருந்துச்சு 38 நேஷனல் கேம்ஸ். ஏன்னா என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ தான் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாரும் கேலோ இண்டியா நிறைய கேம்ஸ் கிடச்சிது. நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என்னோடய ஏஜ் மாறினே போகும்போது என்னால் அதை அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, யோகாவில் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஆதங்கமாக ஃபீல் பண்ணேன். என் காலத்தில் இருக்கும்போது நிறைய பேர் யோகா வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இதில் பெருசாக எங்களுக்கு மெடல் கிடைக்கல, அவார்ட் கிடைக்கல, அச்சீவ்மெண்ட் கிடைக்கலன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹோப் இருந்துச்சு, நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். யூனிவர்சிட்டி கேம்ஸ் ஆடுவேன். எனக்கு ஒரு காலத்தில் வந்து நான் அப்ளை பண்ணும்போது யோகா ஸ்போர்ட்டாப்பா அப்படின்ட்டு என்னை வெளியெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க சில காலேஜில். ஆனால் இப்போ நான் பெருமையாக சொல்லிப்பேன், நான் நேஷனல் கேம் வின்னர் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட யோகா பிளேயருக்கு இன்னைக்கு உயரிய ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கையில் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது? ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய முதல் அவார்டு அதான், கேஷ் அமௌண்ட்டே இது தான். இது வரைக்கும் என் வாழ்நாள் நான் கேஷ் அமௌண்ட்டே வாங்கினதில்ல. ஃபஸ்ட் நேஷனல் கேம்ஸில் அதுவும் 2,25,000 எனக்கு பெருசாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை நேஷனல் கேம்ஸ் போகும்போதும் ஃபெடரேஷனில் போகும்போதும் கையில் காசு இருக்காது. அம்மா இல்லை அப்பா எங்கே வெளியே வாங்கி தான் கொடுப்பாங்க. அது 4,000 ரூபாய் 5,000 கூட என்னால் அப்போ கட்ட முடியாது. இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், ஸ்கூலில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூலில் எடுத்துருக்கேன். என் கீழே பசங்க நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கூட வர குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க போகிறதுக்கு. அப்போ ஒரு மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ₹1 செலவு பண்ணலை, எனக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ என்னை நம்பி வரவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா யோகா ஸ்போர்ட்டுன்ட்டு நம்பிக்கையாக ஆணித்தரமாக நின்று அடிப்பாங்க, ப்ளே பண்ணுவாங்க. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவால் முடியாது, சுத்தமாக முடியாது எனக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப கிராமத்துலேருந்து வரோம், அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி எங்கிட்ட கிடையாது. எங்கள் அப்பா ஒரு வாட்ச்மேனாக இருக்கார். அவருக்கு வர அந்த 15,000 ரூபாயில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ரன் பண்ணுவோமான்னு பார்ப்போம். என் வீட்டில் முதல் பட்டதாரி நான் தான். எனக்கு இதை வச்சு நான் படிக்கவே ஆரம்பித்தேன். முதல் பட்டதாரிக்கான இதுக்கு கேஷ் அமௌண்ட் கிடச்சா நான் படிக்கவே ஆரம்பித்தேன். நான் டபுள் டிகிரி முடிச்சு இப்போ 3rd டிகிரி வந்து மதுரை காமராஜரில் ஸ்போர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். என் காலேஜில் அங்கே படிச்சுக்கிட்டு அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் பசங்க ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், என்னால் வின் பண்ண முடியலன்ட்டு. ஏன்னா கண்டினியூவாக நான் 36ல் ஆடினேன், 37 எல்லாம் செலக்ட் ஆக முடியல, 38ல் தான் உள்ளே போனேன். 2 வருஷம் கஷ்டப்பட்டப்ப யோகா வேண்டாமா, நான் விட்டுட்டு போயிடுறேன், நான் படிச்சிட்டேன்ல அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லைடா நீ ஆடு. எங்கள் அப்பா சொன்னார், நான் வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னான்னா, இல்லைடா ஆடு, நான் தானே பார்த்துக்கிறேன், உன்னால் எவ்வளோ முடியுமோ நீ ஆடு, பார்த்துக்கலாம். அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப வெறி ஆக்கிடுச்சு. இல்லை நான் பண்ணியே ஆகணுன்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி ரிதமிக் பேரில் சில்வர் ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் பாய்ஸ் யாருமே அடிக்கலை எங்கள் சைட்லேருந்து. முதல் பாய்ஸ் டீமாக நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஏன்னா கேர்ள்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க மெடல். எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வச்சுட்டாங்க, நீங்கள் என்னப்பா பண்ணீங்க கேட்கும்போது அது ஒரு அவமானம் தாண்டி எனக்குள்ளே வந்து பெரிய ஒரு தீயை உருவாக்கிச்சு. இல்லை அந்த முதல் தலைமுறை நான் இருக்கணும். எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரியாக வந்தேன், முதல் யோகா பிளேயராக இருக்கேன், அப்போ நான் தான் முதல் மெடல் அடிக்கின்ற அந்த தீயனை வந்து மேலே கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்த உடனே உங்களுக்கான ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்த கவர்மெண்ட், தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறேன்? முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி உதயநிதி அண்ணா தான் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. இது வரைக்கும் யோகா வந்து ஸ்போர்ட்டாக எடுத்து யாரும் பார்க்கல. முதல் முறையாக யோகா வந்து ஸ்போர்ட்டாக எடுத்து எங்களுக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்ததுக்கு உதயனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகள் வந்து நம்பிக்கையாக வருவாங்க, இதில் வேலையும் இருக்குது, அதிகாரமும் கிடைக்கும், தேவையான எல்லாமே கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும், நமக்கு தேவையான எல்லா ஃபண்டும் கிடைக்குன்னு நம்பிக்கையாக வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உதயனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என் சின்ன வயசில் கிடைக்கல, இப்போ கிடைக்குது. இது எனக்கு அடுத்து வர எல்லாருக்கும் கிடைக்குன்ற ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமிதமும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கேபி ஜிஷோநிதி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் வந்து ஃபென்சிங் ஈவெண்ட்டில் சேபர் ஈவெண்ட் விளையாடிட்டுருக்கேன். நான் வந்து கடைசி 6 வருஷமாக வந்து மிம் ஸ்கீமில் இருக்கேன். அப்புறம் வந்து இப்போ வந்து நடந்த நேஷ்னல் கேம்ஸ் இண்டிவிஜுவலில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். கடைசி 4 நேஷ்னல் கேம்ஸ் கண்டினியூவாக வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். 2011 நேஷ்னல் கேம்ஸில் இண்டிவிஜுவல் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2015, 22, 23 அண்ட் 25 இதில் கண்டினியூஸாக கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நான் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ வந்து கடைசி வந்து 2018-19 இந்த மீம் ஸ்கீமில் இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபென்சிங் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேம். ஸோ எவ்ரி இயர் வந்து எல்லா வருஷம் இது வந்து 5 வேர்ல்டு கப், 3 கிராண்ட் பிரிக்ஸ், ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஒரு ஏஷியன் சாம்பியன்ஷிப், ஈவன் 10 காம்படிஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இது கவர்மெண்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு த்ரூவாக எதுவுமே எந்த காம்படிஷனுமே அமைச்சு வைக்கிறதில்ல. அமைச்சு வச்சா மேக்ஸிமம் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இல்லைன்னா ஒரு ஏஷியன் சாம்பியன்ஷிப் அமைச்சு வைப்பாங்க.
அப்புறம் வந்து அது வரைக்கும் நானும் 2018, 19 அந்த டைம் வரைக்கும் நான் ஒரே வருஷத்தில் 1 or 2 ஈவெண்ட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து 2018 அதுக்கப்புறம் மிம் ஸ்கீமில் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபண்டு வச்சு என்னால் வந்து ஃபாரின் ட்ரைனிங், நான் யூஎஸில் தான் இப்போ ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரைனிங் ப்ளஸ் இந்த 10 காம்படிஷன் எல்லாமே என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இதனால் வந்து எஸ்டிஏடி ப்ளஸ் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னால் வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து 2026, 28 ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக் கேம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக சொல்லணும்னா முன்னாடி வந்து நம்ம வந்து ஏதாவது காம்படிஷன் போனால் கூட மிம்ஸில் ஸ்கீமில் இருந்தால் கூட நம்ம வந்து போய் ஓன் எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பில் வந்து கிளைம் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப டைம் வரும். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. 2 இயர்ஸாக வந்து நம்ம என்ன பில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டால் 1 வீக்கில் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்துடுது. இதனால் வந்து எல்லாமே ப்ரீ பிளான் பண்ண முடியுது. இந்த 10 காம்படிஷன் ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி காம்படிஷனோட இந்த ஷெடியூல் வர்றதுக்கு முன்னாடி எங்களால் ப்ரீ பிளான் பண்ணி ஹோல் இயர் பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணி. இதனால் வந்து நெக்ஸ்ட்டு எல்லா ஈவெண்ட்டுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் மெடல் வின் பண்ணிட்டு வருவோம். வணக்கம், என் பேர் ஸ்ரீநிதி நடேசன். நான் வந்து சேலம் மாவட்டத்தில் பிறந்தேன். வளர்ந்தது படித்ததெல்லாம் சென்னை. 8 இயர்ஸாக நம்ம எஸ்டிஏடி ஸ்விம்மிங் பூல் வேளச்சேரியில் தான் ட்ரெயின் பண்ணேன். இப்போது தான் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் பெங்களூர் மூவ் ஆயிருக்கேன். ஸோ இப்போது இது வந்து 2nd நேஷ்னல் கேம்ஸ். 38 நேஷ்னல் கேம்ஸில் நான் வந்து 6 மெடல் ஒன் பண்ணியிருக்கேன். 3 சில்வர் அண்ட் 3 பிரான்ஸ். லாஸ்ட் நேஷ்னல் கேம்ஸில் வந்து 6th and 7th பிளேஸ் வந்தேன். ஸோ இந்த டைம் வந்து மெடல் பண்ணதில் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ எனக்கு இன்றைக்கி ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து 12 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சிஎம்க்கும் டெப்யூட்டி சிஎம்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த நேஷ்னல் கேம்ஸ் மெடல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி சிடிஎஸ் ஸ்கீமில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டாஃபு, கோச்சஸ் எல்லாமே, எம்எஸ் மேம் அப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, மோட்டிவேட்டும் பண்ணாங்க. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடியவங்க நீங்களாம் சொல்கிறத கேட்கும்போது பலரும் பல்வேறு திட்டங்களில் இருக்கீங்க. எஸ்டிஏடியுடைய மிம்ஸ் திட்டமாகட்டும், சிடிஎஸ் ஆகட்டும், எல்ஐ திட்டமாகட்டும், இப்படிப்பட்ட திட்டங்களில் இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பதக்கங்கள் வாங்கிட்டு வந்தால் உடனுக்குடன் உங்களுக்கான உயரிய ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அரசாங்கம் செயல்பட்டுருக்காங்க. டிஎன் சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாகவும் உதவிகள் அப்படின்றது வழங்கப்பட்டுருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அப்படின்றத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒரு இளம் விளையாட்டு வீரர் இருக்காங்க, அவங்கள்ட்டயே நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க. இந்த 38வது தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாட்டிலேருந்து பங்கெடுத்த இளம் வயது வீரர் இவங்க தான். உங்களுடைய பேர் என்ன? டியோடத். என்ன மெடல் வின் பண்ணியிருக்கீங்க? எந்த ஸ்போர்ட்டில்? நான் மால்கமில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். மல்லர் கம்பமில் வெண்கலம். சூப்பர். கையில் என்னது இது? இது கேஷ் ப்ரைஸ். கேஷ் ப்ரைஸா? எவ்வளோ? 1 lakh. 1 lakh. உங்களுடைய வயசு? 12. 12 வயசில் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து உயரிய ஊக்கத்தொகையாக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க இந்த கேஷ் ப்ரைஸில்? எங்கள் அப்பா அம்மா கிட்ட தருவாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாட்ட கொடுப்பாங்க. சூப்பர். வாழ்த்துக்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உதயண்ணா உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? உதயண்ணா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்களா? ஓகே, சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நீங்கள் வந்து நிறைய சாதிக்கணும். ஓகே. ஓகே. இந்த மாதிரி நிறைய பேர் சாதிப்பதற்கான ஊக்கத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பெருமையோடு இங்கே பார்க்குறதுல நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். மற்ற விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இவங்க எல்லாருமே ஊக்கமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி.